மாதாந்திர மின் பயன்பாடு கட்டணத்தின் ஒரு பாதி மாறாது. அதாவது மாசம் மாசம் அவங்க மின்சாரத்துக்குன்னு சொல்லி காசு கட்டுவாங்க இல்லையா, அதுல ஒரு பகுதி சேஞ்சே ஆகல, மற்றொரு பகுதி மட்டும் நம்ம எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்திருக்கோமோ அந்த யூனிட்டை பொறுத்து மாறுது. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 ஹாஃப். இந்த ஹாஃப் இந்த ஹாஃப்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது மட்டும் நம்ம பயன்படுத்திய மின்சாரத்தின் அளவை பொறுத்து அதோட விலை மாறுது. இப்ப மின் வாரியம் அடிப்படை கட்டணமாக 110 என்றும் பயன்பாட்டு கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 4 என்றும் வசூலிக்குது. அதாவது அடிப்படை கட்டணம் அதுதான் இது, பயன்பாடு மாறவே மாறாதுன்னு சொல்றாங்களே, அது 110. இது சேஞ்சே ஆகாது, இது அடிப்படையா நம்ம கட்டணம். அது கூட எது சேஞ்ச் ஆகும்னா நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய கட்டணம் தான். நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு வரும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 4. அப்போ நம்ம எவ்வளோ யூனிட் பயன்படுத்திருக்கோம்னு தெரியாது, அந்த யூனிட்டை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய்னா இது எக்ஸ் யூனிட்டுக்கு 4x. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தாதான், அதாவது அடிப்படை கட்டணம் பிளஸ் பயன்பாட்டு கட்டணம், இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம கட்டக்கூடிய அந்த பணம் கிடைக்கும். பணம் மின்சாரத்துக்கான கட்டணம்ங்கிறது நிர்ணயிக்கப்படும். இப்ப ஒருவர் தன் மின் கட்டணத்தை 250 ரூபாய்க்கு கீழ் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதாவது இப்ப நான் தான் இதுதான் என்னோட அடிப்படை கட்டணம் பிளஸ் நான் பயன்படுத்திய கட்டணம், இது ரெண்டையும் சேர்த்து எனக்கு ஒரு விலை வரும். அந்த விலைங்கிறது 250 விட கம்மியா தான் இருக்கணும், அதை விட அதிகமா போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகணும், இதை விட கம்மி கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னா less than 250, 250 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப அப்படி இருக்கணும்னா மின் பயன்பாடு எவ்வளவாக இருக்கும், அதாவது இந்த எக்ஸ்ங்கிறது எவ்வளவு இருக்கும், எவ்வளவு யூனிட் நான் பயன்படுத்தியிருப்பேன், அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்றோம், 110 பிளஸ் 4x இஸ் லெஸ் தென் 250. ஏன்னா 250க்கும் கீழே இருக்கணும்னு அவங்க கொடுத்ததுனால இப்ப என்னெல்லாம் பண்ணலாம்னா இந்த 120 இந்த சைடு கொண்டு வரலாம், இங்க பிளஸ்ஸா இருக்குது, இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ 4x இஸ் லெஸ் தென் 250 மைனஸ் 110. இதுல கழிங்க என்ன வரும், 4x இஸ் லெஸ் தென் 140 வருமா, 140 வரும். இப்ப இந்த எக்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். அப்ப நான் இந்த 4 இந்த சைடு கொண்டு வரும்போது என்னது டிவிஷன்ல வந்துருமா, லெஸ் தென் அப்படியே போட்டுக்கோங்க, டிவைடட் பை 4. 1 நாங்க 4, 3 நாங்க 12, 5 நாங்க 20. அப்போ எக்ஸோட யூனிட் அந்த எத்தனை யூனிட் நான் பயன்படுத்திருக்கணும் அப்படின்னா 35 யூனிட்டை விட கம்மியா பயன்படுத்திருக்கணும். அதான் இது மென்ஷன் பண்ணுது. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 35 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 35 யூனிட்டை விட கம்மியா பயன்படுத்தும் போது எனக்கு 250 ரூபாய்க்கு கீழே தான் மின் கட்டணம் வரும்.